இருக்கிறவராக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். ஆகவே நாம் இந்த நாளிலே நல்ல ஒரு செய்தியை கேட்போம். முதல் ஆராதனையில் வரும்பொழுதே நான் செய்தியை கேட்டேன். செய்தியை கேட்ட பொழுது நான் உள்ளே நுழையும் பொழுது நல்ல ஒரு வார்த்தையை போதகர் மூலமாக கேட்கும் பொழுது அவர் சொன்னார், நம்மை நாமே நிதானித்து அணிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று. அப்போ அந்த வார்த்தை நான் எடுத்து வைத்திருக்கிற வார்த்தையும் ஒன்றாக வந்தது. கடைசி அவர் 4வது பாயிண்ட் சொல்லும் பொழுது சொன்னார், காலங்களை குறித்து கவனிக்க வேண்டும். நாம் இப்பொழுது இருக்கிற காலம் என்ன என்று சொல்லி அதை குறித்து அவர் 4வது பாயிண்ட்டாக சொன்னார். அப்பொழுது ஆவியானவர் 2 பேருக்கும் இடையில் கரெக்டாக நம்மளை நடத்துகிறாரு, இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறார் என்று நான் விசுவாசித்து அதை நான் ஏற்றுக்கொண்டேன். நமக்கு ஒரு வசனத்தை, தேவன் கொடுத்த வார்த்தையை நான் உங்களுக்கு முன்பாக வைப்பதற்கு முன்பாக கண்களை மூடி ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்க நீர் என்னை தகுதிப்படுத்தினீர். நீர் அடியனுக்கு கொடுத்த வார்த்தையை தம்முடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்க, அதை கேட்கிறதான உள்ளங்கள் ஸ்திரப்பட, இன்னும் உமக்குள்ளாக வளர்ந்து பெருக அடியன் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உன்னத நாமம் மகிமைப்படட்டும். அடியனை மறைத்து வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் வாசிப்போம். 16ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லும் பொழுது பரிசேயர் சதுசேயர் வந்து கேட்கிறார்கள், எங்களுக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்று. அப்பொழுது அவர் கேட்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றதான வார்த்தை என்ன? காலத்தை நிதானிக்கிறீர்களே, ஏன் இவைகளை நிதானிக்க உங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி. இன்றைக்கு நாம் இருக்கின்றதான காலம் எப்படிப்பட்ட காலம்? வேகமான காலம். வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப தீவிரமாக போகிறான் மனுஷன். நின்று பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. உறவு சார்ந்து வாழ்கிற மத்தியிலே உறவுக்கு நேரம் கொடுக்க முடியவில்லை. தேவனுடைய சமூகத்தில் உட்காருவதற்கும் நேரம் கொடுக்க முடியவில்லை. வேகமாக போகிறாங்க. பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைகளும் அப்படித்தான் செய்யுது. நான் என் பேத்திக்கிட்ட பேசும்பொழுது, பேரண்ட்டை பேசும்பொழுது கேட்பேன், முதல் வார்த்தை கேட்குறது, இன்றைக்கி பைபிள் வாசித்தியா அப்படின்னு. பைபிள் வாசித்தேன்னு சொன்னால் கொஞ்சம் அன்பாக பேசுவேன். பைபிள் வாசிக்கலைன்னா கொஞ்சம் கோபமாக பேசுவேன். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான். இது நமக்கு அடையாளம், இதுதான் ஆதாரம், இதுதான் நமக்கு அஸ்திபாரம். இதை விட்டு விட்டு நீ என்ன தான் படித்தாலும் மண்டையில் நிற்காது. அப்படியே சொல்லிடுவேன் பிள்ளைகள்கிட்ட, முதல்ல வேத வாசி, புரியுதோ புரியலையோ வாசி, அதுக்கப்புறம் பைபிளை படி. ஒரு பரட்டு இந்த உங்கள் மத்தியில் உட்காந்துருக்க போதகர் ஒரு நாள் பாட புத்தகத்தை எடுத்து படித்து நான் பார்க்கலை. ஆமாம், சர்ச்சுக்கு பின்னாடி தான் வீடு அவங்களுக்கு. ஆமாம், எங்கே போனாலும் ஊழியத்துக்கு கூப்பிட்டு போயிடுவேன். என் வீட்டில் ஏதாவது ஒரு காரியம் அப்படின்னாக்கும் வர சொல்லி அவனுக்கு சாப்பாடு கொடுத்து கூப்பிட்டு போவேன். அதே மாதிரி காலையில் டான் பிரிச்சிங் போகிறதுக்கு நாங்கள் போய் எழும்புவோம். நான் தான் முதலாவது எழும்புவேன். 4 மணிக்கு எழுந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வீடுகள் பசங்களை பூரா தட்டி எழுப்பி என் பின்னாடி வாங்கன்னு கூட்டிகிட்டு போவேன். அதில் உங்கள் ஊழியரும் ஒருவர். அவ்விதமாய் நாங்கள் கற்றுக்கொண்டோம். கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தோம். இன்றைக்கு நன்றாகவே இருக்கிறோம். தேவனை தேடுகிற ஒருவரும் வீணாய் போவதில்லை. ஆகவே காலங்களை நிதானிக்க வேண்டும். இந்த காலம் ஆண்டவருடைய வருகைக்கு முன் அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. தீமோத்தேயுவில் வாசிக்கிறோம், மேலும் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படி எனில் மனிதர்கள் தற்பிரியர், பணப்பிரியர். எடுத்து வாசிங்க, வேகமாக வாசிக்கணும். ஏன்னா நான் நேரமாக குறிய அப்படின்னாலே வேகமாக போகிறேன். கொடிய காலங்
சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவன் இருமாப்புள்ளவர்களாயும் தேவப்பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தெரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவன் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. இந்த தற்பிரியர் இது ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போனோன்னா நேரம் ஆயிரும். நான் உங்களுக்கு சும்மா அப்படியே தொட்டு போகிறேன், கவனிங்க. தற்பிரியர். இப்போ தற்பிரியர் எதில் கண்டுபிடிக்கலாம்? கொஞ்சம் நீங்கள் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்குன்னு பார்க்குறேன். ஆமாம், எனக்கு புல்பீட்டு இப்போ உயரமாக இருக்குது, கீழே இறங்கி ஏற முடியாது, எனக்கு இடுப்பில் பெயின் இருக்கிறனால. அதனால தான் மைக் ஸ்டாண்டை வைக்க சொல்லிட்டேன். இப்போ ஸ்டாண்டு இல்லாமல் கையில் இருந்துச்சுன்னா நான் என்னை அறியாமல் கீழே இறங்கிடுவேன். ஆனால் இப்போ நான் கேட்குறேன், தற்பிரியர்னா என்ன? குயிக்காக சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்களேன். தன்னை குறித்து பெருமையாக பேசுகிறது. இப்போ எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது. செல்ஃபி எடுக்காதவர்கள் மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். 1 2 3 4 ஆமாம் ஆமாம் 5. என் மனைவிட்ட பட்டன் செல்லு. அப்போ செல்ஃபி எடுக்கிறவங்க எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்குது? இன்றைக்கி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருங்க, வேண்டாம். என்ன பெரிய அழகு! நான் வரையில் கேட்டேன், சீப்பு வச்சுருக்கியான்னு கேட்டேன். ஏன்னா தொப்பி போட்டு ஹெல்மெட் போட்டு வந்தேன். அப்போ கேட்டேன், உங்கள் தலைக்கு எதுக்கு சீப்பு அப்படின்னாங்க. ஆமாம், அதனால் ஒரு இழுப்பு இழுத்துட்டு முடிஞ்சு வச்சு. என்ன அழகு! கர்த்தர் நம்முடைய உள்ளான மன அழகை பார்க்கிறார். நம்மளை கொண்டு போகிறது அவர் இந்த உள்ளான அழகை பார்த்தா கொண்டு போக போகிறாரு. வெளி தோற்றமே அல்ல. கல்யாணம் பண்ணியாச்சு, பேரம்பத்தியை பார்த்தாச்சு, இனி என்ன? வாலிப பிள்ளைகளாக இருந்தாலுமே எனக்குள்ளது போதும். ஆண்டவர் என்னை நல்லா தான் படைச்சிருக்கிறாரு. நான் கருப்பாக இருக்கிறேன்னு அழகாக இருக்கிறேன்னு சொல்லணும். என் மக கொஞ்சம் நிறம் கம்மி. ஆமாம், யாராவது என்னம்மா இப்படி கருப்பாக இருக்கா, நீ பேரன் லெவலி போடு, அது போடு, இது போடுனாக்க எது கருப்புங்கிற சண்டைக்கு நின்று என் மக. ஆமாம், தலை முடி தான் கருப்பு, அதை தவிர வேறு கருப்புன்னு சொன்ன நல்லா இருக்காது அப்படின்னு என் மக 2வது உள்ள வேகமாக இருக்கும். ஆமாம், அதனால் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால், நான் யார்? நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவன், நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுக்கு சுதந்திரம், நான் கர்த்தருடைய வழியிலே நடப்பவன் அப்படின்னு நம்மை குறித்து நாமே தேவனுக்கு முன்பாக நம்மளை நிறுத்தி. காலங்கள் கொடிய காலம். தற்பிரியர், பணப்பிரியர், வீம்புக்காரர். பணப்பிரியர் பாருங்களேன், பணம் 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 பணம்னு ஓடுறான் மனுஷன். வாரி வாரி சம்பாதிக்கிறேன். என்னத்தை செய்ய போகிறான்? ஒன்றும் செய்ய முடியாது, சாதிக்க முடியாது. அன்பு இல்லை. நேற்று ஒரு திருமண வீட்டுக்கு வந்திருந்தேன். ஆமாம், பூரா கொத்து கொத்தாக நகை போட்டிருக்காங்க. ஆமாம், கொத்து கொத்தாக போட்டிருக்காங்க. ஆமாம், போதகரை கூப்பிட்டு 10 போதகர், அதில் நான் ஒருத்தன். ஆமாம், பூரா அங்கி போட்ட ஆளுக்க, அதில் நான் ஒருத்தன். ஆமாம், அந்த வரவேற்பு நிகழ்ச்சி முடிஞ்சவுடனே எல்லாம் கொடுக்குறதுக்கு வந்து வரிசையில் நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேர் வரிசையில் நிற்கிறாங்க. சரி, போதகர் வந்துட்டாங்களே, முடிஞ்சிச்சே, கீழே இறங்கி போயில போதகரை கவனித்து அனுப்பணும்னு அறிய வேண்டாமா? கொத்து கொத்தாக போட்டு என்ன செய்ய? போதகர் இத்தனை பேர் கூப்பிட்றோம்னா அத்தனை பேர் கவர் போட்டு முதல்ல வச்சுருக்கணும். போதகர் கணம் பண்ண தெரியணும். இந்த அறிவில்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை சொல்கிற? கொஞ்சம் கோபமாக பேசுகிற மாதிரி இருக்கோ? உண்மையிலேயே பேசுகிறேன். நிதானித்து அறிய வேண்டும். நான் யார்? நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? இப்போ என்ன பண்ணுகிறேன்? இனி என்ன பண்ண போகிறேன்? 10 போதகர் பரிதாபமாக இறங்கி போயிட்டாங்க. நான் பின்னாடி போனேன். சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டானுங்க. ஆமாம், அதில் வெளியூர்லேருந்து வந்தார் 4 போதகர். அவனுக்கு போக்குவரத்து காசாக கொடுக்க வேண்டாமா? அந்த அறிவில்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? கிறிஸ்தவ குடும்பம். இதில் இதில் பைபிள் வாசிக்கிற என்னத்தான் சொன்னாங்க. 1 Corinthians 13ஆம் அதிகாரத்தை 10 வசனத்தை நான் தான் வாசித்தேன். அன்பு அப்படிங்கிற தலைப்புள்ள வருது இல்லையா? அந்த 10 வசனத்தில் இல்லையே. தன்னை நிதானிக்க அறிய தெரியவில்லையே, காலத்தை குறித்த அறிவில்லையே. பணத்தை கட்டி வச்சு என்ன செய்ய போகிறேன்? நான் வரையில் சகல ஒருத்தர் வண்டியில் வந்தார். அவர்கிட்ட சொன்னேன், இவ்வளவு செலவு பண்ணுறாங்களே, பணத்தை பூரா பீரோவில் கட்டுக்கட்டாக அடிக்க வச்சுருந்துருப்பாங்களோ அப்படின்னு. வாரி இறைச்சி செலவு, நல்ல சாப்பாடு நல்லது தான். என்ன சொல்கிறேன்? தேவனுக்கு பிரியமாய் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு என்னுடைய வருமானம் தேவனுக்குரியது.
என்னுடைய பிள்ளை தேவனுக்குரியது, எனக்கு கொடுத்த எல்லாமே தேவனுக்குரியது, என் வீடு தேவனுக்குரியது. இப்படி நம்ம தேவனை குறித்த காரியங்களில் சிந்திக்காமல் பணப்பிரியர், வீம்புக்காரர், அகந்தை உள்ளவர்கள், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்கள், அவதூறு செய்கிறவர்கள், இச்சை அடக்கம் இல்லாதவர்கள். இங்கே ஊழியக்காரனும் நிறைய பேர் இச்சை அடக்கம் இல்லை. ஆமாம், இச்சை அடக்கம் எனக்கு கொடுத்தது போதும். அதில் ஒரு போதுமன்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். நீ எதை சம்பாதிக்கிற சேர்க்கிறியோ, எதை வாரி கொண்டுறியோ இல்லை, எல்லாம் நெவர். போதுமன்ற மனது. கொடுக்கப்பட்ட மனைவி போதும், கொடுக்கப்பட்ட கணவன் போதும், கொடுக்கப்பட்ட பிள்ளை போதும், கொடுக்கப்பட்ட சபை போதும், கொடுக்கப்பட்ட காரியங்கள் போதும். இது போதும். நான் 3வது மாடியில் இருக்கேன். 3வது மாடியில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன். கவர்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு கிடச்சி கர்த்தருடைய கிருபையினால் வாங்கிட்டேன். ஆமாம், 3வது மாடியில் ஏறியனும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ ஜெபமணியில் ஆண்டவர் சொன்னார், நீ 90 வயசானாலும் இதில் ஏறி இறங்குறதுக்கு பலனை நான் கொடுக்க போகிறேன். நான் தானே வீட்டை கொடுத்தேன்னாரு. அல்லேலூயா. அதனால் மேலே ஏறி இறங்கி எல்லோரும் வேடிக்கை பார்க்குறேன். நான் இருக்கிற 3வது மாடியில் 12 வீடு, அதில் 4 பேர் தான் குடியிருக்கிறோம். இப்போ மற்ற 8 வீடு சும்மா கிடக்கு. அதனால் எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. நல்ல சத்தம் போட்டு பாட்டு பாட, சத்தம் போட்டு ஜெபம் பண்ண நல்ல ஃப்ரீயாக இருக்குது. அப்போ ஆண்டவர் 3வது மாடி ஏன் கொடுத்தாருன்னா அவரை மகிமைப்படுத்த. ஆமென். அப்போ தேவன் எதை செய்தாலும் எனக்கு நன்மைக்கு எதுவாக செய்கிறார். அதனால் வர்ற உபத்திரவத்தை நன்மைக்கு எதுவும் எடுத்துக்கிடக்கூடாது. என்னம்மா? ஆமாம், உபத்திரம் வருதா, இயேசுவின் நாமத்தில் வெளியே நெல்லு அப்படிங்கணும். இந்த 3வது மாடி கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆமாம், குழுக்கள் முறையில் போட்டாங்க. அப்போ என் மனைவி வரையில் சொல்லிக்கிட்டே வர்றாங்க, 3ல் கிடைக்க போதும், 4ல் கிடைக்க போதோன்னா. இயேசுவின் நாமத்தில் அதை வாயை மூடுன்னேன். அதனால் 4 தப்புச்சு. அதனால் 4வது மாடி கிடைக்கல. ஆண்டவர் ஏன் அந்த கடிந்து கொள்ளுதல் நிமித்தம் 3 4 நாளில் அந்த 3லேயும் ஆண்டவர் நிப்பாட்டிக்கிட்டார். ஏன் வாயில் சொல்கிறது 2ல் கிடைக்குமா 3ல் கிடைக்குமான்னு சொல்லியிருக்கலாமா, 1வது 2வது கிடைக்குமான்னு சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கு சொல்ல வரேன்னா, தேவன் நம்ம வாயின் வார்த்தையில் கனம் பண்ணுகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு நீங்களும் நானும் அதிகாரம் பெற்றவர்கள். இதை நம்ம பிள்ளைகளை சொல்லி வளர்க்கணும். பிள்ளைகளை சொல்லி வளர்க்கணும். எதையுமே நம்ம இந்த உலகத்தின் காரியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வரவே கூடாது. ஒரே ஒரு காரியம், தேவனுடைய வார்த்தையின்படி ஏற்றுக்கொள்வதற்கு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். அப்படியாய் நாம் இப்படி வளர்ந்து வர வேணும். இப்படி கதை பேசிகிட்டு இருந்தால் நிறையா போயிருமே. சரி, நேர செய்திக்குள்ளே போயிடுவோம். பிரசங்கி 3வது அதிகாரம் 11ஆம் வசனம். 3ல் 1லேருந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். அதில் 11ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. தேவன் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். போதும். சகலத்தையும் அதினதின் காலத்திலே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற பிள்ளைகளுக்கு தேவன் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். இப்போ 3ஆம் மாடியில் இருந்தாலும் இப்போ நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆண்டவரே சீக்கிரத்தில் நீர் எனக்கு ஒரு நல்ல நடாத தோட்டத்தை தருவீர். வெட்டாத துறவை கொடுத்தார், கட்டாத வீட்டை கொடுத்தார், நடாத தோட்டத்தை தருவார். அப்போ ஒருத்தர் கேட்டால் நடாத தோட்டம்னா என்ன அப்படின்னாரு. நம்ம ஒரு 2 ஏக்கர் இடம் 3 ஏக்கர் இடத்துல எல்லாம் பல வர்க்கங்கள் இருக்கிற மாதிரி வீடு வாசலோடு எனக்கு தேவன் போகிறார். அதற்காக நான் ஜெபிக்கிறேன். வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கணும். கட்டாத வீடு, அவர் கேட்டார், கட்டாத வீடுனா எப்படிங்க? அது கட்டின வீடு தானே தந்திருக்காங்கன்னு. நான் பிரயாசப்படலைப்பா, ஏதாவது கவர்மெண்ட் பிரயாசப்பட்டு கட்டி வச்சுருக்கிறேன், அதுக்கு 1.67 வாங்கினேன் அப்படின்னேன். வெட்டாத துறவு, தண்ணி 24 மணி தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், தண்ணியில் ஒரு கவலை தண்ணியை மோந்து குளிக்கிறப்பையும் ஒரு கவலை தண்ணியை மோந்து செலவு பண்ணுறப்பையும் கர்த்தருக்கு தோத்திரம் சொல்லுவேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆமாம், ஒரு துளி தண்ணியை நம்ம பயன்படுத்துகிற பொழுது ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தணும். சாப்பிடும் பொழுது எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்றீங்க? தோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம், கோழி மாதிரி சாப்பிட்றக்கூடாது. ஆமாம், போட்ட உடனே படக்குன்னு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றக்கூடாது. வச்ச உடனே 2 நிமிஷம் பார்க்கணும். அது ஹோட்டலாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இது கல்யாண வீட்லேயும் அப்படி தான் சாப்பிட்டேன். எல்லாம் கறியை நிறையா வச்சுருந்தானுங்க. கொஞ்சம் நில்லப்பா அப்படின்ட்டு கொஞ்சம் ஜெபம் பண்ணேன். 2 பேர் கேட்கட்டுமே. இந்த ஆகாரத்தை கொடுப்பதற்கு எத்தனை பேர் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள். எல்லாரையும் ஆசீர்வதியும் என்று சொல்லும் பொழுது அவன் பரிமாறவே சந்தோஷமாக பரிமாறுவான். ஆமே,
நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், நல்லதையே நாம் செய்ய பழக வேண்டும். இது 4 பேருக்கு என்ன செய்யணும்? அவர்களுக்கு உணர்த்தத்தக்கதாக இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம், பூமிக்கு உப்பு. எந்த விதத்திலையாலும் நான் என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். ஆமாம், நான் எங்கள் வீட்டிலேருந்து வரும்பொழுது சர்ச்சுக்கு போய் இல்லை ரயில்வே கேட்டு இருக்கோம். ரயில்வே கேட்டு போட்டானாக்கா எனக்கு பாட்டு பாடிக்கிட்டே நிற்பேன் சைக்கிளில். என் பிள்ளைய 2 சின்ன சின்ன பிள்ளைங்க. ஆமாம், ஒன்று வாயை பொத்தும், ஒன்று பேசாமல் இருங்கப்பா, எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க. பார்க்குறது தானே பாடுறது, பார்க்குறது தானே பாடுறது. எப்படியானு பார்க்கட்டும், 2 பேரும் என்னையானு கேட்டாலும் சொல்லுவான் ஏசு நல்லவர்னு. ஆமாம், என் வாழ்க்கையில் ரொம்ப சாட்சி சொல்லிக்கிட்டே போன நிறையா போயிடும். ஸ்தோத்திரம். 17 வயசுலேருந்து 27 வயசுக்கு ரவுடியாக தெரிஞ்சேன். ஆமாம், 17லேருந்து 27 வரைக்கும் இந்த மதுரை பட்டம் கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டருக்கு நான் போகாத இடம் கிடையாது. எதுக்குன்னா சாராயம் குடிக்க. ஆமாம், டீ குடித்த மாதிரி போய் குடிப்பேன் அங்கங்கே. அதுக்கு பணம் எப்படி உண்டு பண்ணணும், அது வித்தியாசமான முறையில் உண்டு பண்ணுவேன். நாடார் ஒருவன் மேலே கணக்கு பிள்ளையாக இருந்தேன். ஆமாம், இப்போ பல வேலைகள்லாம் செய்தேன். அப்புறம் கடைசியில் கார்பெண்டர் ஒர்க்கு நில ஜன்னல் செஞ்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நான் இவ்வளவுலாம் செஞ்சுட்டேன், பணத்தை நல்லா பார்த்துட்டேன், இப்போ நீ உனக்கு நான் செஞ்சதை நீ சொல்ல வருவையான்னு கேட்டார். நான் வருமானம் வேணுமில்லன்னே. இப்போ ரம்பத்தில் நீ இப்போ மரத்தை அறுத்துக்கிட்டு இருக்க, விரல் போயிடும்னாரு. இது சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு துண்டு போயிடுச்சு. ஆமாம், அப்புறம் தான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் ஆண்டவர் என்னை தேவாருங்கிற கிராமத்துக்கு அனுப்பினார். அவர் சொல்லி அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் அப்படியே ஜீவிப்போமானால் அதுதான் நாம் நிதானித்து அறிகின்ற காரியம். நம்மை நாமே நிதானித்து அறிவோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானிக்கணும். நான் யார், என் குடும்பம் என்ன, என்னுடைய கோத்திரம் என்ன, என்னுடைய சபை என்ன, என்னுடைய சபை போதகர் எப்படிப்பட்டவர், இதெல்லாம் நம்ம நிதானித்து அறிந்து நாம் நடக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். சார், இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? அதினதின் காலத்திலே சகலத்தை நேர்த்தியாக செய்கிறவர். அதினதின் காலம் என்றால் என்ன? இந்த காலத்தின் ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து வேகமான கடன் செல்கிறேன். நேராக ஆதியாகமத்துக்கு வாங்க. நான் இதான் இனிமேல் தான் சத்தியம் உங்களுக்கு, இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்குங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். முதலாவது பலிபீடம் கட்டப்பட்டது. நோவா வெளியே வந்தவுடனே முதலாவது பலிபீடம் கட்டுகிறார். அந்த பலிபீடம் கட்டுகின்ற பொழுது அவர் என்ன செய்கின்றார்? ஆண்டவர் அங்கே வாக்கு பண்ணுகிறார், பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் மறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை, மாறி மாறி வரும், ஒன்று ஒளிவதில்லை, இதை நான் வாக்கு பண்ணுகிறேன் என்று சொல்லி அவர் உள்ளத்திலே அவர் தீர்மானம் எடுக்கிறார். தேவன் எடுத்த தீர்மானத்திலே நாம் அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய குடும்பங்களிலே அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொரு காலங்கள், சிறு பிள்ளைகள் காலம் ஒழுங்காக உட்காந்துருந்தாங்க, போயிட்டாங்க படிக்கிறதுக்கு. அடுத்து வாலிய பிள்ளைகள், அடுத்த ஸ்டேஜ், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், இப்படி ஒவ்வொரு பருவங்கள், ஒவ்வொரு காலங்கள். இந்த காலங்களிலே சகலமும் அதை தினம் காலத்தில் நடக்கணும். 23 வயசு வந்துருச்சு பிள்ளைகளுக்கு, அதுக்கு மேலே பிள்ளைகளை வீட்டில் வச்சுருக்கிறது சரியில்லை, அதுகளையும் குடும்பமாக்கணும். அப்படிங்கிற ஜெபிக்கிறோம். அந்த காலம் வந்தவுடனே தேவன் என்ன செய்கிறார்? அதற்கு ஒழுங்கு பண்ணுகிறார். வேலைக்கு வர வேண்டிய பருவம், அந்தந்த பருவம். இப்படியாய் தேவன் சகலத்தையும் அதினதின் காலத்தில் சரியாய் செய்ய வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? 20ஆம் வசனம் வாசிங்க. பலிபீடம் கட்டி தகன பலியாக பலியிட்டான். சுத்தமான மிருகம், சுத்தமான பறவை. இந்த பலிபீடத்தை கட்டி அவன் தகன பலியாக பலியிட்ட உடனே தேவன் அதை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டார். ஆமே, சுகந்த வாசனையாக. இப்போ பக்கத்தில் இருக்கவங்கிட்ட கை கொடுத்து கேளுங்களேன், இன்றைக்கி பலிபீடம் கட்டினீங்களா? கையை கொடுத்து கேளுங்க, பலிபீடம் கட்டினீங்களா? ஐயா பலிபீடம் கட்டினீங்களா? ஐயா கட்டிட்டோம். பலிபீடம் கட்டுறதுன்னா என்ன?
நிறைய சத்தியத்தை போதவர் நிறைய போதவரை கூட்டு வந்து இது பண்ணுறாரு. நான் யூடியூப்பில் பார்க்குறேன். ஜெபம் பண்ண தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து சீர் செய்து அதில் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பது, பலிபீடம் கட்டுவது. இதை காலையிலே எழுந்த உடனே செய்யலை அப்படின்னா 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தில் சொன்ன அது அதினதின் காலம், சீதோஷ்ணம், குளிர், கோடை, மழை, வெயில், அதே போல் அதினதின் காலத்தில் அதினதின் காரியம் நடைபெறுவதில் தாமதம் வருகிறது. எங்கே தாமதிக்குது? தாமதம் எங்கே வருது? பலிபீடம் கட்டாத பொழுது நம்ம ஆராய்ந்து வர தேவ சமூகம். ஆண்டவர் சொல்கிறாரு, அனுதினமும் என்னை தேடிடுவாய், நான் அளிக்கும் பலனை பெற்றிடுவாய். அப்போ அனுதினமும் ஆண்டவர் சமூகத்துக்கு வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி தானே? அனுதினமும் நம்ம வர்றோமா? நம்ம யோசித்து பார்க்கணும். ஒன்றும் இல்லை. எனக்கு நான் ரட்சிக்கப்பட்டு வந்த காலங்களில் ஒன்றுமே புரியலை. நான் பாஸ்டர்கிட்ட போய் கேட்டேன், பாஸ்டர் நெல்சன்ட்ட. அப்புறம் பொடி எழுத்தாக இருக்குது, இதை என்றைக்கு படித்து முடிக்க, என்றைக்கு இதை நான் இதை கற்றுக்கிட்டு இதுபடி நான் வாழ போகிறேன் அப்படின்னு. அவர் உடனே முதல்ல கேட்ட கேள்வி, பாஸ்டர் நெல்சன் நல்ல போதகரை எங்களுக்கு கொடுத்தார் ஆண்டவர், இன்றைக்கி பைபிள் வாசிங்களான்னு கேட்டார். ஆமாம் பாஸ்டர் வாசித்தேனே. எந்த பகுதி வாசிங்கன்னு கேட்டார். இந்த பகுதி எத்தனாவது அதிகாரம் வாசித்தேனே. அதில் உங்களை தொட்டது எது அப்படின்னு கேட்டார். அப்போ வசனத்தையும் சொன்ன உடனே அந்த வசனத்தை இன்றைக்கி பூரா என்ன செய்யுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த வசனத்தை தியானம் பண்ணிக்கிட்டே இருங்க. அது உங்களை ஆசீர்வதிச்சு எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போகணும். ஆமே. என்னை இம்மட்டும் கொண்டு வந்த 68 வயசு, எனக்கு வயசு 68. இது வரைக்கும் என்னை கொண்டு வந்தது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அனுதினமும் எழுந்து பலிபீடம் கட்டுறதுனால வந்த காரியம். அப்போ பலிபீடம் கட்டுகின்ற பொழுது சுத்தமான பறவை, சுத்தமான மிருகம், இதை செலுத்துகிறோமா? இப்போ நான் சொன்னேன், நான் பேசும் பொழுது, துதிக்கும் பொழுது, தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது, பாடல் பாடும் பொழுது என் பிள்ளை பக்கத்தில் இருந்துக்கிட்டு, சின்ன பிள்ளை, அது சின்ன பிள்ளையாக இருந்தது. ஒரு மக சைக்கிள் பாரில் நின்று என் கழுத்தை பிடிச்சிருக்கும், ஒரு மக பின்னாடி கேரியர்லேருந்து என் இடுப்பை பிடிச்சிருக்கும். ஆமாம், என் மனைவி பக்கத்தில் உட்காராது. அங்கே உட்காந்தா அம்மாவை தொந்தரவு பண்ணு வச்சுட்டு என் பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சு, ஆமாம், இந்த இம்புட்டு பிள்ளையிலேருந்தே நான் வளர்த்தேன். ஒன்று என் வலது பக்கத்து பேண்ட் பாக்கெட்டில் ஒரு வரலை வச்சுருக்கணும், இன்னொரு பிள்ளை இந்த இடது பக்கத்து பாக்கெட்டில் கையை வச்சுருக்கணும். எடுக்கக்கூடாது. எடுத்தால் உதன்னா பெரிய அடியெலாம் அடிக்க மாட்டேன், அப்படி கிள்ளிடுவேன். கண்ணீர் மட்டும் வரணும், அழுக சத்தம் கேட்கக்கூடாது. அப்படி தான் வளர்த்தேன். ஆமாம், கை வலிக்கணும்னு சொல்லிச்சுனாக்கா ஆளை மாற்றி உட்கார வச்சுருவேன். இந்த பக்கத்தில் வா, இந்த பக்கத்தில் வான்னு. அப்போ கை மாறிக்கிடும் இல்லையா, அப்போ கை வலிக்காது அப்படின்னு. இப்படியும் வச்சுக்குவேன். பிரசங்க குறிப்பும் எடுத்துருவேன். தேவன் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். நம்ம கற்றுக் கொடுக்க சபை போதகர் விளங்கி கொள்ள. அப்போ பாஸ்டர் சொன்னார், இந்த பைபிளை எப்படி பாஸ்டர் வாசிக்கிறேன்னு கேட்டோன்னே அவர் சொன்னார், ஒரு நாளைக்கு 4 பக்கம் வாசிங்கன்னாரு. 4 பக்கம் வாசிக்க முடியுமா? முடியாதா? 4 பக்கம் வாசிக்கலாமா? 4 பக்கம் வாசிக்கலாம்ல. வாசித்தா ஒரு வருஷத்தில் பைபிளை படித்து முடிச்சிடலான்னாரு. இவ்வளோ சிம்பிளாக பாஸ்டர் அப்படின்னு. அவ்வளோதான் பிரதர், வேறு ஒன்றும் இல்லை. 4 பக்கம் வாசிங்க. ஒன்றும் புரிய மாட்டேங்குது, புரியாட்டினாலும் வாசிங்கன்னாரு. வாசித்ததுனால உங்கள் மத்தியில் நிற்கிறேன். இதை வாசிக்காமல் இருந்தால் ஜெயிலில் இருந்திருப்பேன், ஒருவேளை மரணமே அடைஞ்சிருக்கலாம். ஆனால் தேவன் ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நல்லவர். ஒன்றுமே தெரியல அப்படின்னாக்க நீங்கள் காலையில் எழுந்து, ஆண்டவரே நீர் நல்லவரப்பா, அப்பா நீர் நல்லவர், வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, சகலத்தையும் படைத்தவரே, சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் படைத்தவரே, சகல காரியங்களும் ஒழுங்காக செயல்படுது. மனுஷன் தறிகட்டு போகிறானப்பா, மனுஷன் தறிகட்டு போகிறானப்பா, ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்க. இதுதான் ஜெபம், இதுதான் பலிபீடம் கட்டுறது. ஓசியா புத்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிங்களேன். சர்வ வல்லவரே உமக்கு நன்றி 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 ராஜா. ஓசியா 14:2 வாசிங்க. நான் செய்தியை சுருக்கிறேன். வார்த்தைகளை கொண்டு திரும்புங்கள், நோக்கி தேவரே எல்லா அக்கிரமத்தையும்
அப்பொழுது எப்பொழுது அக்கிரமங்கள்லாம் தேவன் என்ன செய்கிறாரு? நீக்கி தேவன் என்ன செய்கிறார் என்றால் அந்த உதடுகளின் காளைகளை செலுத்தணுமா? உதடுகளின் காளை. ஆமாம், பாசான் தேசத்து எருது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாசான் தேசத்து காளை. இந்த காளை மாடு நம்மளை காட்டில் வட மாநிலங்கிறத பெரிய பெரிய காளை வச்சுருக்கான். ஆமாம், அந்த காளை மாதிரி நம்ம என்ன செய்யணுமா? உதடுகளின் காளை. உதடுகளின் காளை. இப்போ நான் பேசுகிற வார்த்தை கொஞ்சம் முரட்டுத்தனமாக வருதா? உதடுகளின் காளை. எப்படி ஆண்டவர் என்ன செய்யணுமா? இந்த காளைகளை பலிபீடத்தில் வைக்கணுமா? வைக்கிறீங்களா? தோற்றுச்சு. உதடுகளின் காளை துதி பலி. காளைங்கிறது முரட்டு சுபாவம் உள்ளது. அது அந்த உதடுகளின் காளைங்கிற வாயினால் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவது. அந்த காளையை போல் பெரிய சைஸாக இருக்கணுமா? உதடுகளின் ஸ்தோத்திர பலி எபிரேயரில் இருக்குது. உதடுகளின் கனிகளை செலுத்துவோம். அப்போ கனிகள்னால் என்ன? தேவனை ஸ்தோத்திரிக்க பண்ணுறது. ஒருத்தர் சொன்னார், எல்லாரும் இந்த அது பொடி பழம், என்ன பழம்? கடுக்கா பழம். பாஸ்டர்மாக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் அந்த காலத்து ஆளுகளுக்கு தான் தெரியும், இப்போ இருக்கிற தெரியல போல். கடுக்கா பழம் இருக்கிறதுலே பொடி கடுக்கா பழம். சோத்திரம் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா சோத்திரம் 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 அப்படின்னா இதுதான் கடுக்கா பழம். சரி, அந்த பாஸ்டர் சொன்னார், நான் பலாப்பழங்களை செலுத்துவேன் அப்படின்னாரு. சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே உமக்கு சோத்திரம். அது பலாப்பழம் சைஸில். ஆமாம், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அப்போ கனிகளை செலுத்தும் பொழுது காளைகளை செலுத்தணும். ஓசியா தீர்க்கதரிசி சொல்கிறான். எப்படி செலுத்தணுமோ அந்த காளையை முரட்டுத்தனமாக ஆண்டவரை துதிக்கணும், சோத்தரிக்கணும். இதை பலி செலுத்தும் பொழுது என்ன செய்யணுமா? உங்களுக்கு இது குறித்து லேவியராமம் 1 அதிகாரத்துக்கு வாங்க, 6 வசனம். சீக்கிரமாக லேவியராமம் 1:6. பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோல் உரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன். என்ன செய்யணுமா? சந்து சந்தாக துண்டிக்கணும். இப்போ கேட்டிங்கல்ல, காளையை எப்படி தனியாக செலுத்துறதுன்னு, இவ்வளோ பெருசாக செலுத்த வேண்டாம். நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தான். என்ன தெரிந்து கொள்றதுக்கு இப்படி கேட்கணும். கேட்குற பிள்ளை தேறிடணும். ஆமாம், அப்படி தானே? ஃபஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளை எது வாங்கும்? கேள்வி கேட்குற பிள்ளையே தான். தெரியலையே, நேரம் டீச்சர்கிட்ட போய் கேட்டுறணும், ஆசிரியர்கிட்ட கேட்கணும், எனக்கு ஒன்றும் விலங்கலையே சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. கேட்குற பிள்ளை ஃபஸ்ட்டாக வந்துடும். அவர் முன்னாடி உட்காந்துருக்கா என்னை மாதிரி. ஆமாம், எனக்கு நான் 18 வயசில் தலை நரைச்சிருச்சு. இது வரைக்கும் டை அடிக்கலை, தொட்டு கூட பார்க்கல. ஆமாம், எவ்வளவோ சொன்னாங்க, கேட்கவே இல்லை. ஆமாம், அது வேண்டாம். தேவன் எனக்கு மகிமையாய் கொடுத்துருக்கிறார். ஆமாம். ஆமாம், நானும் என் மனைவி போகல உங்கள் மாமாவான்னு கேட்பாங்க, கேட்டு போகிறாங்க. ஆமாம், இன்றைக்கி தான் மாமனுக்கு தான் கல்யாணம் பண்ணுறாங்க, மாமானு கேட்டு போகிறாங்க. என் பிள்ளையை கூட்டு போயில உங்கள் தாத்தா கொண்டு வந்து வண்டியில் விட்டு போகிறாருன்னு கேட்பாங்க, கேட்டு போகிறாங்க. அதனால் என்ன, எதை குறித்தும் நம்ம சங்கடப்படவே கூடாது. அது எனக்குரியது அல்ல. சரி, இந்த காலை என்ன செய்யணுமா? முதல்ல தோல் உரிக்கணும். தேவ சமூகத்தில் வந்த உடனே உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நான் பாவியாகிய மனுஷன், ஆண்டவர்கிட்ட வந்து பாவி சொல்கிறான் இல்லையா, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் அப்படின்னு அவன் கேட்குற மாதிரி, ஆண்டவர் இந்த பாவியாயிருந்த எண்ணெய் நீர் பரிசுத்தனாய் மாற்றி நீதிமானாய் மாற்றி உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறீரப்பா, எனக்கு சுயம் ஒன்று இருக்க வேண்டாம், அதை நான் உரிச்சு போடுறேன். என்ன எனக்குன்னு ஒன்று வேண்டாம் அப்படின்னு முதல்ல தோல் உரிக்கணும். ஆமாம், இது நிறையா பிரசிங்கர் பண்ணியிருக்காங்க. ஜாதி பெருமை இருக்கவே கூடாது, தோல் உரிக்கப்படணும். ஆமாம், யாராவது வந்து நான் தேவாரத்துக்கு போகையில் கேட்டாங்க, தேவாரத்தில் போன உடனே வீடு வாடகைக்கு எடுக்கையில் கேட்டாங்க, நீங்கள் என்ன ஜாதி அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா பரிசுத்த ஜாதின்னே. அப்படி ஒன்று இருக்கிறதா தெரியலையே அப்படின்னாங்க. அப்போ இங்கே வீடு கொடுக்க மாட்டோம் அப்படின்னானுங்க. அப்படி அப்புறம் வேறு எங்கே கொடுப்பாங்கன்னே, இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் 2-3 அப்பார்ட்மெண்ட்டு கட்டி விட்ருக்காங்க, அங்கே கொடுப்பாங்கன்னா. அங்கே போனேன், அங்கே போய் ஒரு வீட்டை பார்த்தேன், அவன் சரின்ட்டான். மறுவாரம் போகும்பொழுது நான் ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போகும்பொழுது அந்த வீடு தரமாட்டேன்ட்டேன். உடனே நம்பித்தானே நான் 120 மைலுக்கு இங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னக்கப்புறம், இந்த குடவுண்டில் ஜாமான் போட்டு வைக்கிறதுக்கு ஸ்டேர் கட்சிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ரூம் இருக்குது, அதில் தங்கிக்கிங்கன்னா அதில் நைட்டி படுத்தோம்னாக்க கால் தட்டும்.
ஜன்னலை திறந்தால் இடுப்பில் தூங்கிட்டு எந்திரிக்கையில் படுத்து எந்திரிக்கும் பொழுது தலையில் தட்டும். அந்த மாதிரி ஜன்னல். என்ன செய்ய, கர்த்தருக்கு தோத்திரம் சொல்லி ஒரு மாதம் இருந்தேன். அப்புறம் நான் என்னை பார்த்தான், பழகிற விஷயத்தை பார்த்த உடனே அப்புறம் அவனே நான் அந்த வீட்டை கொடுத்துட்டான். ஒரு பாய். ஜாதி, இந்த ஜாதிங்கிறது தேவாரத்தில் 13 ஜாதி. தேவாரத்துக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ண இல்லை, ஜெபம் பண்ணுங்க. 13 ஜாதி, 13 ஜாதிக்கு 13 பள்ளிக்கூடம். முடி வெட்டுறதுக்கு 13 கடை வச்சுருக்கான். அந்தந்த ஜாதிக்கு அவன் தான் வெட்டுறான். இன்னும் அப்படி ஜாதி வரியில் அந்த ஏரியா இருக்குது. அந்த ஊருக்குள்ளேயும் போய் 14 வருஷம் தேவனுடைய பணியை செய்ய தேவன் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. வைராக்கிய வாஞ்சியோடு தேவன் சொல்லுகிற வார்த்தையை உட்கார்ந்து நம்ம படித்து தேறினவர்களாய் மாறி வசனத்தின்படியே வாழ ஒப்பு கொடுக்கணும். அவர் அந்த ஊரில் இருந்து அப்படியே செய்து வந்தேன். அப்போ இந்த தோல் உரிக்கப்படுற அனுபவம் என்ன அப்படின்னா, ஜாதி பெருமை ஒழியணும். இன்ன ஜாதியான் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு பெருமை வரையலை. முதல்ல அதில் மண்டையில் தட்டி என்ன செய்யணும், டப்புன்னு வெட்டி பார்த்தா எல்லா பேருக்கும் ஒரு ரத்தம் தானே வரும். வித்தியாசமாக இருக்குது. ஆஸ்பத்திரியில் இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் ஜாதி பார்த்தா வைத்தியம் பார்க்க முடியுமா? இந்த ஒருத்தன் கிடக்குறேன் இப்போ, அப்போல இல்லை. ஆமாம், முதல்ல போய் வைத்தியம் பார்த்தது வேத்து மாதத்தினர் தான் போய் பார்த்துருக்காங்க. கூறுள்ளாத ஆட்கள் இருக்கான், படித்தவனும் அறிவில்லாமல் போகிறான். ஆக நமக்கு நம்மை நாமே நிதானித்தறிய வேண்டும். அதினதின் காலத்தில் சகலமும் நேர்த்தியாக நடக்கணும்னா நம்மை நாமே நிதானிக்கணும். சரி, இப்போ தோல் உரிக்கப்படணும். மிருகம் தோல் உரிக்கப்படணும். அப்புறம் என்ன செய்யணும், சந்து சந்தா வெட்டணும். அதுதான் நீங்கள் கேட்டதுக்கு. எப்படி சந்து சந்தா வெட்டுறது? உச்சிலேருந்து கீழே வரைக்கும் போயிடணும். ஆண்டவரே எனக்கு அறிவை கொடுத்தீரே, உமக்கு தோத்திரம். வாயத்தரங்களேன், வாயத்தரம் சொல்லுங்கள். அறிவை கொடுத்தீரே தோத்திரம். கண்ணின் பார்வையை கொடுத்தீரே தோத்திரம். சுவாசத்தை நீர் சரியாக நீர் சுவாசிக்க நுரையீரலுக்கு கிருபை பாராட்டினீரே தோத்திரம். இருதயம் பிறவியிலிருந்து இன்னைக்கு வரை கருவில் உருவானதுலேருந்து இதுவரைக்கும் ஒழுங்காக ஓடிக்கிட்டு இருக்கே தோத்திரம். தோத்திரம் சொல்ல பலமாக சொல்லணும். அதான் ஆமாம், அப்படி நீங்கள் இப்படி சொல்லி பாருங்களேன், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஆமாம், இப்படி தான் சந்து சந்தா வெட்டணும். இன்னிலேருந்து வெட்டிடலாமா? ஆமாம், இன்னைக்கு இப்போ இருந்தே நீங்கள் அந்த சிந்தைக்கு வந்துடணும். இப்படி நீங்கள் செய்தீர்களானால் நீங்கள் பலிபீடத்திலே பலியை வைக்கிறீர்கள். இப்போ நேரம் குறியனால நான் இப்படி சுருக்கிட்டே போகிறேன். என்ன? ஆமாம், உச்சி முதல் உள்ளங்கால். நான் இந்த கால் முடியாமல் இருந்தப்போ நடமாட்டம் இருக்கால யோகா சொல்லி கொடுக்குறதுக்கு, அது பிசியோதெரப்பி சொல்கிறதுக்கு ஒரு டாக்டர் வந்தார். அப்போ அவர் சொன்னார், படுத்துக்குங்க, கண்ணை முடிக்குங்க, உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் இருக்கிற உறுப்புக்களை, உள் உறுப்புக்களை நினச்சிக்குங்க, நினச்சிக்கிட்டு அவனை வாழ்த்துங்க அப்படின்னார். ஆமாம், அவர் சொல்லி கொடுத்தது சொல்கிறேன். அப்போ அவர் சொன்னார், மூளை இது வரைக்கும் ஒழுங்காக நீ எனக்காக செயல்படுற, மூளை நீ நல்லா இரு அப்படின்னு வாழ்த்துங்க அப்படின்னாரு. அப்போ தான் நினச்சேன், அப்போ இதுதான் சந்து சந்தாக வெட்டுறது போல். ஏன் ஆண்டவர் இதில் சொல்லியிருக்கிறாரு, அவன் என்ன ஏதோ காரியத்தில் சொல்கிறான். சரி, இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு நான் தரையில் படுத்து இப்படி ஒரு மாதம் எக்ஸசைஸ் பண்ணி இதெல்லாம் செய்து அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகி வந்தேன். நான் என்ன சொல்கிறேன்னா, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கற்றுக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள், கற்றுக்கொண்டு கடைப்பிடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். இதெல்லாம் இப்படி செய்து 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 ஒவ்வொன்றா இது பண்ணிட்டு பாருங்கள். நம்ம நேற்று சகோதரரை ஒருத்தரை பார்த்தேன். அவர் காலில் கட்டு போட்டிருந்தார். என்னன்னு கேட்டேன். ஐயா, காலில் ஒரு நரம்பு வெளியே தெரியுது, அது வலி எடுத்துக்கிட்டு இருந்துச்சு, டாக்டர்கிட்ட போனேன். நல்ல வேளை இருதயத்தில் அடப்பு வர்றதுக்கு இதுதான் முதல் சிம்டம், நீங்கள் நல்ல வேளை வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வைத்தியம் பார்த்து இப்போ மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல வேளை ஆண்டவர் என் இருதயத்தை நிப்பாட்டாமல் அதை கண்டுகொள்ள கிருபை தந்தார் அப்படின்னு. அப்போ உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் விஷயம் இருக்கா? வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே. ஆமேன், ஆமேன். இன்றைக்கி வாயை திறந்து ஆமேன்னு சொல்கிறப்ப தான் அது உங்களுக்குள்ளே இறங்கும். ஆமாம், கை குழந்தை வச்சுருக்கிறது யார்? அம்மா கையில் வச்சுருந்தாங்க. பேத்தியோ? சரி, கை குழந்தை வச்சுருக்கவங்க கை தூக்குங்க. 1 2 3. இப்போ இந்த பிள்ளைக்கு பால் கொடுத்து முடித்த உடனே என்ன செய்வீங்க? உங்கள் பாஸ்டமாக தான் இந்த வேகமாக சொல்கிறாங்க. நான் பிள்ளைகள்கிட்ட கேட்குறேன். பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்த உடனே பால் கொடுத்து முடித்தோன்னே என்ன செய்வீங்க? முதுகில் எதுக்கு?
ஏப்பம் விடுறதுக்குன்னா உள்ளே இருக்க ஏறு வெளியே போகணும், உள்ளே போன ஆகாரம் உள்ளே இப்போ இறப்பைக்குள்ளே போகணுங்கிறதுக்காக. ஆமாம், இப்போ சொல்கிறேன், இந்த ஆகாரம் உள்ளே போகணும்னா ஆமேன் ஆமேன் அல்லேலூயா ஆமேன் அப்படி சொன்னீங்கன்னா உள்ளே இறங்குதுன்னு அர்த்தம். ஆமாம், மாத்திரையை போட்ட உடனே அது என்ன செய்யுது? கால் வலிக்கு இறப்பைக்குள்ளே மாத்திரை போடுறோம். கண் இல்லை அல்லது தலைவலி அல்லது காது வேலை ஏதோ ஒரு பலவீனங்கள் இந்த சூழ்நிலைகள் வரும்பொழுது டாக்டர்கிட்ட போனோன்னே அவர் 2 மாத்திரை எழுதி கொடுக்குறாரு. இந்த மாத்திரை உள்ளே போனோடனே அது எப்படி வேலை செய்யுதுன்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறோமா? இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியதை சரியாக செஞ்சிட்டிங்கன்னா இது வேலை செய்யும். ஆமேன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமேன் ஆமேன் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க, உபத்திரம் நம்மளை கண்டு ஓடிடும். ஆமேன் உபத்திரம் ஓடிடும். பிசாசு தூரம் நடுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பான், இவன் எப்போ வர்றான் பார்ப்போம்னு. ஆமாம், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லைங்கண்ணா. எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, நான் சொல்லுவேன், பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கேரளாவில் இருக்கேல, மழை அடிக்கடி பெஞ்சிக்கிட்டு இருக்க, 6 மாதம் மழை பெய்யும், சில வேலை இடிக்கும், மின்னல்லாம் வெட்டும். இந்த மக்கள் உள்ளே உட்காந்துருக்க பதறாமல் இருக்கிறதுக்கு நான் சொல்லுவேன், இடியே விழுந்தாலும் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு. இடியே விழுந்தாலும் பதட்டப்படக்கூடாது. எதுக்கு? ஆண்டவரை அனுமதிக்காமல் ஒன்றுமே நடக்காது. ஆமாம், ஒரு நாள் இடி பெரிய மழை வந்து இடி விழுந்து பக்கத்தில் இருக்க மரத்தில் இருக்கிறதுக்கு இலை பூரா உதிர்ந்துருச்சு. ஆனால் நம்ம சர்ச்சுக்குள்ளே வரலை, வீட்டுக்குள்ளே வரலை. நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ, எதை நம்புகிறோமோ, அதை வாயினால் அறிக்கை செய்கிறோமோ, அதை தேவன் அப்படியே கனம் பண்ணுறார். ஆமாம், இதை நம்ம என்ன செய்யணும்? கற்றுக்கிடணும். ஆகவே சந்தா வெட்டணும். எதை வெட்டணும்? காளையை வெட்டணும். ஆனால் காளை நாமாவே இருக்கணும். ஆமாம், என்ன சொன்ன ஒப்பு கொடு, கண்ணை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, எங்கள் செவியை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னுடைய நாக்கை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. நிறைய காரியம் பாருங்கள், இன்றைக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பிரி டேட் வச்சுருக்கான். அப்படி தானே? இந்த செல்லு டிஸ்பிளே போயிடுச்சு. இது போன உடனே நான் போய் கேட்டேன், ஐயா இது வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சுன்னே? முதல்ல வாங்கி 3.5 வருஷம் ஆச்சுன்னே. அப்போ அது போயிருமையான்னு. அப்புறம் டிஸ்பிளே போட்டு வந்து இப்போ பேட்ரி இறங்கிக்கிட்டே இருக்குது. ஆமாம், இதை வாங்குறதுக்கு 15,000 ரூபா வேணுமே, எங்கே போக குறைஞ்சபட்சம். ஆனால் 15க்கு மேலே தான் நல்லா இருக்குங்கிறாங்க. அது என்ன பண்ண? சரி, தோத்துறோம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிரி டேட்டு. நமக்கு என்ன எக்ஸ்பிரி டேட்டு? 80, 70 அல்லது பலத்தின் மேலே 80, 120ன்னு விசுவாசித்தா என்ன? அல்லேலூயா அல்லேலூயா. எங்கள் அப்பா 89ல் இறந்தார், எங்கள் அத்தை 93ல் இறந்தாங்க. எனக்கு ஒரு 103 தாங்க ஆண்டவரைங்கிறேன். அல்லேலூயா. விசுவாசிப்போம், ஓடுற வரைக்கும் ஓடுவோம். நான் பெருசாக விசுவாசிப்போம். உனக்கு இருக்கு இந்த பலத்தோட போவோம். தேவனுக்காக வாழ்கிறது, தேவனுக்காக. பாட்டு மட்டும் பாடக்கூடாது. கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் நான் பலன் தருவேன். வார்த்தையில் படி மடிகிறதுக்கு ரெடி அப்படிங்கிற லெவலில் நம்ம வந்துடணும். பாட்டு என்ன பாட்டு பாடினாலும் சரி, இப்போ உங்களுக்கு சொல்லித்தர்றேன், பாட்டின்படியே உங்கள் ஜீவியம் மாறணும். இல்லாட்டினா வாயை திறந்து பாடக்கூடாது. பாடுகிறோம், பேசுகிறோம், சொல்லும் செயலும் சரியாக இருக்க வேண்டும். தேவன் சொல்லுகிறார், சந்தாய் வெட்டி தகன பலிபீடத்திலே வைத்து தகன பலி செலுத்தணும். இப்போ மற்றவங்கெல்லாம் தகன பலி எப்படி செலுத்துகிறாங்க தெரியுமா? தகன பலி எப்படி செலுத்துகிறாங்க? நெடுங்கான் கடையாக விழுந்துடுறானுங்க. அப்படி தானே? ரோடாக இருந்தாலும் விழுந்து கும்பிட்றானே. நம்ம ஆண்டவர் அப்படிலாம் செய்ய சொல்லியே, சமுத்துட்டு வானாரா? எதாச்சும் அதிகாலை என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அதிகாலையில் எழுத அவர் சமூகத்தில் உட்காந்து எத்தனை மணிக்கு எந்திரிக்கணுமோ எந்திரிச்சோன்னே அவர் சமூகத்தில் கொஞ்சம் நேரம். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை நீதிமொழிகள் 1 கடைசியா 1 அதிகாரம் கடைசி வசனமா என்னன்னு தெரியல, அவர் என்ன சொல்லுவார், என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள். 8ஆம் அதிகாரமாக நீதிமொழியில் 1 கடைசியா 8ஆம் அதிகாரத்தில் கடைசியா நீதிமொழியில் வரும் ஒரு வசனம். 1ஆம் அதிகாரத்தில் எனக்கு செவி கொடுக்கிறவன்
எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்பட அமைதியாக இருப்பான். 8ஆம் அதிகாரத்தில் வரும்னு நினைக்கிறேன். என்னை என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும். வெறுக்கிறதுனா என்ன? நம்ம வெறுக்கலை, ஆண்டவர் தேடி வர்றோம், ஞாயிற்றுக்கிழமை தோறும் வர்றோம், இட நாட்களில் வர்றோம், தசம்பாகம் காணிக்க செலுத்துகிறோம், எல்லாம் சரியாக இருக்கிறோம். வெறுக்கிறதுனா என்ன? அவர் சொன்ன வார்த்தையை வெறுக்கிறது. அவர் என்ன சொன்னார்? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் அந்த வார்த்தையை புறந்தள்ளிட்டு நீங்கள் இஷ்டப்படி வாழ்வீர்களானால் அவரை வெறுக்கிறீர்கள். புரிஞ்சவங்க மாத்திரம் அலையிலையா சொல்லுங்கள். புரிஞ்சிருச்சு எல்லாருக்கும். இனி குறைவுபற்றுமானால் நம்மை திருத்திக் கொள்வோம். நம்மை செப்பனிடுகிறது தான் சபை. நம்மளை செதுக்கி தேவனுக்கு நேராக உருவாக்கி கொண்டு வரது தான் சபை. நாம் நாளுக்கு நாள் மறுரூபமாக்கப்படுவதற்காக வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை தான் தேவன் விரும்புகிறார். ஆகவே இதுதான் சந்து சந்தாக துண்டித்து வைக்கிற தகன பலி. அப்படின்னா தேவனிடத்து சாஸ்தாங்க முழுசும் ஒப்பு கொடுத்துடணும், A to Z. ஆமாம், என் மனைவி, என் மகன் நேற்று ஊர்லேருந்து பரப்பிட்டு வருது, கல்வராயன் மலையிலேருந்து இந்த திருமண வீட்டுக்காக. முந்தா நாள் நைட்டு பரப்பிட்டு என் மனைவி ராத்திரி பூரா தூங்கலை. ஏமாங்கிறேன், 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணி எங்கே வந்துக்கிட்டு இருக்கேன்னு. அது ராத்திரியில் பிரயாணப்பட்டு வருது, ஹைவேஸில் பஸ்ஸு வருது. அதுக்கு எந்த ஊருன்னு தெரியுமா? இருட்டுக்குள்ளே. இந்த அம்மாவுக்கு சொன்னாலுமே மனசு கேட்கலை. 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா எந்திரிச்சு உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டேன், ஆண்டவரே என் பிள்ளை பிரயாணத்தை, ஏம்மா நல்லா தூங்குமா. அது தூங்கிக்கிட்டு வரும் பஸ்ஸில், கேளுமானாக்கு இந்த மனசு கேட்கல. பெத்த மனசு இல்லையா? ஆமாம், நான் நல்லா தூங்கினேன். நான் அலாரம் வச்சுட்டு தூங்கினேன். கரெக்டாக 2:30 மணிக்கு எழுந்தேன். மகளை எங்கே வந்திருக்கா அப்படின்னேன். அப்போ மாட்டுத்தாவணிக்குள்ளே பஸ்ஸு உள்ளே வரப்போகுதுப்பா அப்படின்னுச்சு. சரி, அதுதான் கரெக்டு. நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிவிட்டு ஃப்ரீயாகிடணும். ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார், என்னிடத்தில் கொடுத்துரு, நான் உன்னை என்ன செய்கிறேன், லகுவாக கொண்டு போகிறேன். என்னிடத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள், என் சுமை லகுவாயும். மத்தேயு 11:28 இருக்கா? என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது, என்னிடத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். பாரமான யாதையும் செய்ய ஆண்டவர் சொல்லவே இல்லை, லகுவான காரியம். ஆமாம், என் பேத்தியா காலையில் எழுந்து படிமானாக்கு, தாத்தா ராத்திரி எவ்வளோ நாளும் படிப்பேன் தாத்தா, காலையில் எழும்பவே முடியாது தாத்தா. நம்ம நேற்று கொழுந்தியார் வீட்டில் இருந்தேன். கொழுந்தியா மக அவள் படிக்கிறா, காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறா. 5 மணிக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் வந்துட்டார், உட்காந்து படிக்கிறதுக்கு. காலையில் எப்படி எழுந்திரிச்சேன்னா, பெரியப்பா நான் காலையில் எத்தனை மணினாலும் எழுந்திரிச்சு படிப்பேன் பெரியப்பா, ராத்திரியில் 9 மணிக்கு படுக்கைக்கு போயிடும் பெரியப்பாங்குது. அது இல்லை பிள்ளை, நீங்கள் எப்படி காலையில் எழும்பணும். அதிகாலை கர்த்தருடைய சாயல். காலையில் எழுந்து தேவ சமூகத்தில் உட்காந்து நீங்கள் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தினீங்க, தேவ சாயல் உங்களுக்குள்ளே வந்துடும். ஆமே, உங்களை பார்க்குறாள் கேட்கணும், உங்கள்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுதே, அது வேற ஒன்றும் இல்லையா, ஏசு எனக்குள்ளே இருக்கிறாரு, ஏசு எனக்குள்ளே இருக்கிறாரு சொல்லி பாருங்களேன். அந்த ஆத்மா பின்னாடி வந்துடும், நாய்க்குட்டி மாதிரி வரும். ஆமாம், சரி, ரெண்டு நபரை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். தாவீதை குறித்து 2 வசனம் இருக்குது பாருங்கள், வாசிங்களே. 2 சாமுவேல் 24-25. இந்த 2 வசனம் சொல்லிட்டு முடிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ம் 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 தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை தேவன் கேட்க வேண்டுமானால் சர்வாங்க தகனபலி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். அப்படி நீங்கள் செலுத்தினா உங்கள் ஜெபம் கேட்கப்படும். நீங்கள் யாருக்காக ஜெபம் பண்ணாலும் நீங்கள் சரியாக இருந்து ஜெபம் பண்ணால் தான் கேட்கப்படும். நான் சரியில்லாமல் ஜெபம் பண்ணி என்ன பண்ணேன்? நான் சரியாக இருக்கணும். அப்போ நான் செய்ய வேண்டிய தேவன் சொன்னதை நான் செய்யணும். ஆமேன், ஆமேன். இது யார் நமக்கு எழுதி கொடுத்தது? தெருவில் ஒரு ஆளுக்கு எழுதி கொடுத்ததா? நமக்கு எழுதி கொடுத்து சபைக்குள்ளே வந்துட்டோம், சத்தியத்தை கேட்குறோம், நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. இதற்கு நான் கீழ்ப்படிந்தால் தான் இதனுடைய ஆசீர்வாதத்தை நான் முழுமையாக அனுபவிக்க முடியும். புரியலையா? ஆண்டவர்கிட்ட சொல்ல, எனக்கு புரியலை ஆண்டவரை, கற்றுத்தருன்னா கற்றுத்தருவார். நான் அப்படி தான் கற்றுக்கொண்டேன். நான் பெரிய படிப்பெல்லாம் படிக்கலை, அவர் காலேஜெலாம் போய் டிகிரிலாம் முடித்தவர். ஆமாம், நான் சாதாரண கார்பெண்டராக இருந்தவர். என்ன ஆனாலும் கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே தேசத்திற்காக
நாம் ஜெபிக்கிறவர்கள் குடும்பத்திற்காக நம்ம ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால், வேண்டுதல் கேட்கப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். 2 நாளாகமம் 33:12. 2 நாளாகமம் 33:12. இந்த 2 நபரையும் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். தன்னை தாழ்த்தினான். தாழ்மை வேணும். நீங்கள் என்ன தான் ஜெபம் பண்ணாலும் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறவர்களாக இருக்கணும். ஆமாம், எனக்கு கவனிங்க, பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்கும். 10-30 பேர் இருப்பாங்க, 30 ஊழியர்கள் கூடி எல்லாரும் டீ சாப்பிட்டுட்டு போனவொடனே டீ கொடுப்பாங்க இல்லையா? டீ சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க டீ கப்பை என்ன செஞ்சுருவாங்க? கீழே வச்சுருவாங்க. ரவுண்டாக உட்காந்துருப்பாங்க, கீழே வச்சுருவாங்க. ஆனால் ஃபேன் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதில் எல்லோரும் இப்போ ஜென்டில்மன்னாக டீ குடிப்பாங்க. எப்படி டீ குடிப்பாங்க? ஆமாம், எப்படி சொல்லுங்கள்? கொஞ்சம் பாதியை வச்சிருவாங்க, பாதியை குடிச்சிட்டு பாதியை வச்சுருவாங்க. அதையே வேஸ்ட் பண்ணணும். ஊத்தையிலே கொஞ்சம் பாதியாக கொடுப்பான்னு சொல்லிட்டாலும் பிரச்சனை இல்லை. இதில் ஒரு பெரிய நம்ம இப்போ அது என்ன சொல்ல, அதில் ஒரு பெருமை எனக்கு தெரியல. சார், நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், இந்த கப்பு இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். எப்படி? இதை விட டைல்ஸு நல்ல வெள்ளை கலரில் டைல்ஸ் ஓட்டின சபைகள்லாம் அந்த கூட்டம் நடக்கும். பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஒரு பையில எடுக்க மாட்டேன். வயசு கம்மியான ஊழியர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் ஊழியர்கள், ஒருத்தனும் எடுக்க மாட்டான். சரி, கொண்டு வந்து கொடுத்தவனுக்கு அறிவு வேணும்ல, அதை திருப்பி எடுக்கணும்னு கலெக்ட் பண்ணணும்னு அதுவும் செய்ய மாட்டான். நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், எனக்கு பொறுக்காது. எழுந்து பூரா கப்பையும் எடுத்து கொண்டு போய் டஸ்ட்பினில் போடுவேன். அப்போ என் மச்சின ஒருத்தர் ஊழியராக இருக்கிறார். அவர் கேட்டார், உமக்கு தலை தான் நரைச்சிருக்கு, அறிவு இல்லையான்னாரு. இல்லையன்னு. என்ன அறிவு மச்சான்னு அவர் சொன்னார். சின்ன பயிலும் இருக்கலாம், அவங்க செய்யட்டும்னு இருக்கணும், நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னாரு. நான் பார்த்துக்கிட்டு இருந்தால் நாஸ்தி ஆகி போயிருமே, கீழே கொட்டி அதை மறுபடியும் துடைக்கிறதுக்கு ஒரு ஆளை தேடணுமே, அதனால் எடுத்தேன்னு. உங்களுக்கு அறிவே இல்லைன்னாரு. எனக்கு அந்த அறிவு இல்லை அப்படின்னு. ஏன்னா அவரை மாதிரி அறிவு எனக்கு தேவையில்லைல்ல, இந்த பெருமையின் அறிவு எனக்கு தேவையில்லை அப்படின்னு. நல்லதை கற்றுக்கொள்ளணும். சரி, 15 வசனம் வாசிங்க. சரி, இதை பாருங்கள். இதில் ஒரு ரகசியம் இருக்குது. அதில் என்ன செய்யறான்? கர்த்தருடைய ஆலயத்திற்கு அந்நிய தேவர்களை விக்கிரகங்களையும் எடுத்து போட்டு. நீங்கள் இன்னைக்கு போய் வீட்டில் செய்ய வேண்டிய காரியம், உள்ள என்னென்னதெல்லாம் அந்நிய காரியம் இருக்குன்னு அலசி ஆராய்ஞ்சு பார்த்து, போட்டாக்கிட்டா இருக்கா, படங்கிட்ட இருக்கா, எங்கேயாவது பொந்தில் கந்தில் ஏதாவது இருக்கா, சந்து பொந்தில் இருக்கான்னு பார்த்து எல்லாத்தையும் தூக்கி போட்டணும். போட்டுட்டு தான் கட்டின அதில் அந்த வசனம் அப்படி நிறுத்தி வாசிக்கணும். எருசலேமிலும் தான் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் பட்டணத்துக்கு புறம்பாக போட்டு. தான் கட்டின பலிபீடம். அப்போ தான் கட்டின பலிபீடம் என்ன? இவ்வளவு நாள் மூடிடுறேன், இவ்வளவு நாள் நான் ஜெபம் பண்ணுறது தான் ஜெபம், நான் பேசுகிறது தான் வார்த்தை, நான் எடுத்தது தான் முயற்சி, எனக்கு மிஞ்சின என் வார்த்தைக்கு மிஞ்சினது ஒன்றுமே இல்லைங்கிற தான் இருக்கு இல்லையா, நான் அந்த அகந்த இருக்கு இல்லையா, அந்த பெருமை, இதை இன்னையோடு முடிச்சிடணும். அப்படி முடிச்சிடணுங்கிறோன்னா அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, எனக்குள்ளேயும் இருக்குது. எப்பயா வந்து போகும். அதை என்ன செய்கிறது? இயேசு நாமத்தில் நில்லு, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. கடலுக்கு ஆண்டவர் என்ன செய்தாரான்? கட்டளை வருது, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. அப்படி நிப்பாட்டணும். இப்படி செய்து 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 உருவாக்கப்பட்டு தினசரி ஆண்டவர் சமூகத்தில் வந்து நம்மை தகன பலியாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமானால் தேவன் நிச்சயமாகவே நம்ம வார்த்தைக்கு கனம் பண்ணி ஆசீர்வாதத்தை கட்டிடுவார். அதின் சகலமும் அதின் காலத்தின் நேர்த்தியாய் நடக்கும். இத்துடன் என் வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஸ்டான்ஸா மட்டும் பாடிட்டு நம்ம என்ஜாய் பண்ணுவோம். எல்லாரும் எழுப்பி நிற்போம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நீரின்றி என்னாலே ஆறில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வலுவாலும் என்னை காத்து வைக்காய் நிறுத்தி. நீரின்றி என்னாலே பாரில் ஏதோ நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வலுவாது என்னை காத்து வைக்காய் நிறுத்தி. ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே. ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளோ. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்குவே. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்யுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை நேரத்திற்காக நன்றி. இந்த நாளிலும் தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது.
நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் வழி நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. எங்கள் வாழ்வில் இந்த காலை நேரத்தில் எங்களோடு நீர் பேசின உடைய வார்த்தைகளுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய காலங்களை நிதானிக்க, எங்களை நாங்களே அறிந்து கொள்ள கர்த்தாவே, எங்கள் தேவனை குறித்த அறிவை கர்த்தர் எங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யார் எங்களை நிலைநிறுத்துகிற உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களுடைய பலிபீடங்களை செப்பனிட்டு துதிபலிகள், உதடுகளின் காளைகள், நாவின் காளைகளை, பலிகளை உமக்கு செலுத்த ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்ய. ஜீவிய காலமெல்லாம் உமக்கு ஆண்டவரே நன்றி அறிகிற உணர்வுள்ளவர்களாக, உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்த இந்த நாளில் நம்முடைய வார்த்தைகளை எங்கள் மத்தியில் கொண்டு வந்த பாஸ்டர் ஜெயராஜ் அவர்களை, குடும்பத்தை ஆண்டவரே இன்னும் கர்த்தாவே பல நூறு சபைகளுக்கு, பல ஆயிரம் மக்களுக்கு, உலகின் பல தேசங்களுக்கு தமது அடியாரை கர்த்தர் பயன்படுத்துங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானா பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்ற வார்த்தை இந்த நாளிலும் திருவசனத்தை கேட்ட தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் உடைய அன்பின் கரங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆன்லைன் வாயிலாக இந்த வார்த்தைகளை கேட்ட தேவ ஜனங்கள், வெளியூர்கள், வெளிநாடுகள் இருக்கிறவர்கள், இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற தேவ பிள்ளைகள், சுகவீனமாக இருக்கிற மக்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். தேவ கிருபை அந்த நாளிலே வர தடைப்பட்ட மக்களுக்காக ஜெபம். கர்த்தருடைய கிருபை, அபிஷேகம், அன்பின் பாதுகாப்பு, பராமரிப்பு, வழிநடத்துதல் எங்களை உணர்த்தின ஆண்டவர் அவர்களையும் குடும்பங்களை கர்த்தர் வருகிற நாட்கள் எங்களுடைய பிரயாணங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு, வேலைவாய்ப்பு, ஆண்டவரே எல்லா ட்ராவல், ஆண்டவரே ஜேர்னி மெர்சிஸ் ஆண்டவர் கட்டளை எடுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நன்றியிருந்த இருதயத்தோடு அடுத்து நாங்கள் ஒருவரை ஒருவர் காணும் வரை கிருபையும் பிரசன்னமும் பாதுகாப்பு, தீமைகள் பொல்லாப்புகளுக்கு விலக்கி தேவரீரங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி கரம் எங்களோடு இருந்து தீங்கி எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி எங்களை காத்து வழி. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. வாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.